ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத, வரலாறு காணாத, மும்முரமான, தீவிரமான உலகளாவிய யுத்தங்களின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம், இவற்றை கடந்து வந்த இந்த உலகத்தில் மூன்றாவது உலக மகா யுத்தம் என்று அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு மகாபெரிய யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். மூன்றாவது உலக மகா யுத்தம் நெருங்கு வருகிறதான அறிகுறிகளும் நமக்கு தெரிகிறது. அதற்கு முன்பதாகவே பல அழிவுகள், நாசங்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகத்தினுடைய கடைசி காலம், முடிவு காலம் வருகிறது, வந்துவிட்டது என்பதை வேத அடிப்படையிலே நமக்கு கணிக்க தோன்றுகிறது. ஆகவே அது ஒரு புறம் இருக்க, பிரியமானவர்களே, நம்முடைய வேத புத்தகமாகிய பைபிள் இந்த உலகத்தினுடைய ஆரம்ப நாட்களை குறித்து, இந்த வேத புத்தகத்தினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் விவரமாக சொல்லுகிற நேரத்தில் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள், முடிவு குறித்து இந்த வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களிலே அநேக தேவ செய்திகளை கேட்கிறோம். அநேக பிரசங்கிமார்கள், அநேக சபைகளிலே நாம் தேவ பிள்ளைகளுக்கு உற்சாகமூட்டும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார், நம்முடைய பலவீனங்களை நீக்குவார், சுகப்படுத்துவார், செழிப்பாக்குவார் என்று பலவிதமான இந்த உலக வாழ்க்கைக்குரிய செழிப்பான செய்திகள் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, வேதத்தினுடைய பல வாக்குத்தத்தங்கள், பல உற்சாக செய்திகள், இவற்றையெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில் இந்த வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தலை குறித்து, வெளிப்படுத்தல் புத்தகம் அதிகமாக அதனுடைய விவரம் பகிரப்படாத ஒரு குறை இருப்பதை நாம் எல்லாரும் உணர்கிறோம். அது எல்லாருக்கும் நமக்கு ஒரு குறையாகவே தோன்றுகிறது. பிரியமானவர்களை, எப்படி நாம் ஆதியாகமம், தீர்க்க தரிசனங்கள், சுவிசேஷங்கள், வாக்குத்தத்தங்கள் இவற்றையெல்லாம் குறித்து நாம் எப்படி அதிகமாக நாம் வாசித்து தியானித்து தெரிந்து கொள்கிறோமோ, அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் கூட நாம் தியானித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே இருக்கிறோம். அது தேவை. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 22 அதிகாரங்களை கொண்டது. அதனுடைய மிக மைய பகுதியாகிய முக்கியமான செய்தியை கொடுக்கக்கூடிய அதிகாரம் எது என்று கேட்டால் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தினுடைய ஒரு மைய பகுதியாக வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் இருக்கிறது. இது மிக முக்கியமான செய்தியையும் நமக்கு பகிர்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 12வது அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு நான் சுருக்கமாக விவரிக்க விரும்புகிறேன். ஆனாலும் இந்த வெளிப்படுத்தல் எல்லா 22 அதிகாரங்களையும் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இதை குறித்த எளிதாக்கப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். அது எங்களிடத்தில் கிடைக்கும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், சரியாக தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது நாம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்தில், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும்
அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடங்கள் இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். அதாவது யோவான் சுவிசேஷகன் பத்மதீவிலே இருந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய தரிசனம், அநேக தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான தரிசனம் அவர் இந்த 12வது அதிகாரத்திலே பார்க்கிறார். ஒரு முக்கியமான ஒரு தரிசனம் அவர்களுக்கு வானத்திலே காணப்படுகிறது. அந்த முக்கியமான தரிசனம் என்னவென்று சொன்னால், வானத்திலே ஒரு 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 பிரகாசமான ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த ஒரு பிரகாசமான ஸ்திரீயை குறித்து அவர் வர்ணிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு 3 பாத்திரங்கள் இங்கே, ஒரு ஸ்திரீ, ஒரு வலு சர்ப்பம், அந்த ஸ்திரீ பெற்றெடுக்க போகிற ஒரு ஆண் பிள்ளை என்ற இந்த 3 பாத்திரங்களை குறித்து அவர் இங்கே சொல்லி இருக்கிறார், பார்த்தார். அதை குறித்து இங்கே விளக்கி இருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, வானத்திலே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்கள் சந்திரன் மேலே நிற்கிறது. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். இதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது வேதத்தில் ஒரு ஸ்திரீயை கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய சபைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. பாருங்க, நம்ம வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்கிறார். ஆகவே ஸ்திரீ ஒரு கிறிஸ்துவின் சபையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கூட புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள், இப்படியெல்லாம் பார்க்கிறோம் கன்னிகையாக. ஆகவே ஒரு ஸ்திரீ வந்தது கிறிஸ்துவின் சபையை விவரிக்கிறதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ இந்த ஸ்திரீ, இந்த வானத்திலே காணப்பட்ட ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள். அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிறாள். பிரியமானவர்கள், இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சபையானது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், ஒரு வீரமுள்ள ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க. ஹல்லேலூயா. சரி, அது பிறகு நாம் பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்திரீ தலையிலே அதாவது ஒரு சூரியனை தரித்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். சூரியன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக வேதத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா புத்தகத்திலே கூட நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீதியின் சூரியன் வெளிப்படுவார் என்று கர்த்தர் வெளிப்படுவதை குறித்து மல்கியா கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே, சங்கீதத்திலும் சரி, மல்கியாவிலும் சரி, இன்னும் புதிய ஏற்பாட்டில் கூட சூரியனாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே சூரியனை இந்த ஸ்திரீ தரித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரோமர் 13:14 வசனம். ரோமர் 13:14 துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதியின் சூரியனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். துர்ரிச்சைகளுக்கு ஏதுவாக உடலை பேணாமல் கிறிஸ்துவை, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஸ்திரீ நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்தபடி நாங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்திரீக்கு கீழே சந்திரன் இருக்கிறதை சந்திரன் மேலே நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம். சந்திரன் என்று சொல்லும் பொழுது தேவ கிருபையை அது காண்பிக்கிறதாக நமக்கு தோன்றுகிறது. பாருங்க, அதாவது சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சத்தை சந்திரன் பெற்று சந்திரன் இந்த பூமிக்கு கொடுப்பது போல நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவினுடைய அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையை, ஒளியை பெற்று நமக்கு கொடுக்கிறது தான் தேவ கிருபை. அந்த தேவ கிருபையிலே நாம் நிற்கிறோம்.
பல வசனங்கள் நமக்கு உண்டு. எல்லா வசனங்களையும் நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்துக்காட்ட எனக்கு நேரம் இல்லாதபடினாலே, தேவ கிருபையிலே கிறிஸ்துவின் சபை நிற்கிறது. ஆகவே இந்த சந்திரன் இந்த சபை, கிறிஸ்துவின் சபையாகிய இந்த ஸ்திரீ நிற்கிற ஒரு சந்திரன் என்று சொல்லப்படுகிற அந்த சந்திரன் தேவ கிருபையை காண்பிக்கிறது. அதாவது இந்த ஸ்திரீ கிறிஸ்துவின் சபை என்று சொல்லும் பொழுது, உலகளாவிய கிறிஸ்துவின் சபை, உலகளாவிய கிறிஸ்துவின் சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபையானது கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த சந்திரன், அதற்கு பாதத்தின் கீழே இருக்கிற சந்திரன், அது நிற்கிற ஒரு இடம் என்று சொல்லும்போது தேவ கிருபையில தான் நாம் நிற்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஸ்திரீ 12 நட்சத்திரங்கள் சிரசிலே சூடி இருக்கிறதை பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது தானியேல் புஸ்தகத்திலும் இன்னும் பல இடங்களிலும் தேவ ஊழியர்கள் நட்சத்திரங்களாக தொனிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நட்சத்திரம், இந்த ஸ்திரீ தலையில அணிந்திருக்கிற நட்சத்திரம் தேவ ஊழியர்கள். 12 நட்சத்திரம் என்று சொல்லும்போது 12 தேவ ஊழியர்களாகிய 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. இப்போ அதை ஒரு கிரீடமாக இந்த ஸ்திரீ தரித்திருக்கிறாள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்தை கருத்தாய் தன் மனதிலே, தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு, இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்கள் தான் கடைசியிலே அந்த கிரீடத்தை அணிவார்கள். ஆகவே அதற்கு அடையாளமாக 12 அப்போஸ்தலர்களாகிய நட்சத்திரங்களை, அவர்களுடைய உபதேசங்களை தன்னுடைய தலையில கிரீடமாக இந்த ஸ்திரீ தரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஸ்திரீ உலகளாவிய கிறிஸ்துவின் சபை. அந்த சபை நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவ கிருபையில தான் நிற்கணும். அது தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை தான் தரித்திருக்க வேண்டும். அது சிரசிலே கிரீடம் சூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் 12 நட்சத்திரங்களாகிய தேவ ஊழியர்களாகிய அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே அதை தனக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த காரியங்களை இந்த ஸ்திரீ வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலர் பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய விளக்கம், வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய நம்முடைய விளக்கம், வெளிப்படுத்தல் புத்தகத்திலே யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது இனி வரும் சம்பவங்கள், நடந்து போன சம்பவம் அல்ல, இனி வரும் சம்பவங்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே கூட நாம் பார்க்கும்பொழுது, வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, சம்பவிக்க வேண்டிய, சம்பவித்தது அல்ல, சம்பவித்து முடிந்தது அல்ல, சம்பவிக்க போவது. அப்போ சிலர் இந்த ஸ்திரீயை கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளாகவும் இயேசுவின் தாயாகிய மரியாளாகவும் இந்த குழந்தையை இயேசுவாகவும் வர்ணிக்கிறார்கள். சிலர் இந்த ஸ்திரீயை இஸ்ரவேலாகவும் இஸ்ரவேலிருந்து வெளிப்பட்ட இயேசுவாகவும் காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்ததை யோவானுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்க போகிறவைகளைத்தான் யோவானுக்கு காண்பிக்கிறார். நடக்க போகிறவர்கள் என்ன? கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபையிலிருந்து வெளிப்பட போகிற ஒரு பிள்ளை. இதுதான் நடக்க வேண்டியது தான் இந்த தரிசனத்தில் யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய விளக்கம், இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய விளக்கம், இனி நடக்க போகிற சம்பவங்களை தேவன் யோவானுக்கு காண்பித்தார் என்பதுதான். சரி, இப்போ அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சூரியனை அணிந்த ஸ்திரீயை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சூரியனை அணிந்த ஸ்திரீ, இப்போ அதற்கு முன்பாக 3வது வசனத்திலே, அதாவது 1 வசனத்திலே நாம் பார்த்தோம், இந்த ஸ்திரீ 12 நட்சத்திரங்களை அணிந்து, சூரியனை அணிந்து 12 நட்சத்திரங்களை சூடி சந்திரனில் நிற்கிறது. தேவ கிருபையிலே நிற்கிற, கிறிஸ்துவை தரித்து கொண்ட 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்ட ஒரு சபையை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சபைக்கு அடுத்தபடியாக 2வது பாத்திரமாக நாம் பார்க்கிறது இங்கே 3வது வசனத்தில், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும்
தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுவது, இந்த வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுவது சாத்தானை வேதம் குறிக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் சர்ப்பம் பிசாசு சாத்தானை குறிக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தல் அடுத்த பகுதிக்கு வரும்பொழுதும் கூட 20வது அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது கூட வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. வேணா உங்களுக்கு அந்த வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 20வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தில் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஸ்திரீக்கு முன்பாக நிற்கிறதான இந்த வலு சர்ப்பம் சாத்தானை குறிக்கிறது. சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில் சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அப்போ இந்த ஸ்திரீ, இந்த உலகளாவிய சபையிலிருந்து ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகிறது. ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஜெயமுள்ள வீரமுள்ள பிள்ளை. அதாவது உலகளாவிய சபையிலிருந்து இந்த உலகத்தில் ஜெய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்த ஒரு கூட்டம் மக்கள் இந்த உலகளாவிய சபையிலிருந்து வெளிப்பட போகிறார்கள். அதற்கு உலகளாவிய சபை இப்பொழுது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை குறித்து கூட நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, வசனத்தில் இதெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 22-23, ரோமர் 8:22-23, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்கு பிரசவ வேதனைப்படுகிறது? அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ இந்த ஜெய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து ஜெயமாக வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஜெய கிறிஸ்தவர்கள் தான் இந்த ஆண் பிள்ளை. இவர்கள் தங்களுடைய புத்திர சுவிகாரமாகிய சரீர மீட்பு, இப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், ஆத்ம மீட்பு கிடைச்சாச்சு, ரட்சிக்கப்பட்டோம். இனி அடுத்த மீட்பு என்னன்னா சரீர மீட்பு. இந்த சரீரத்திலிருந்து நாம் வெளியாகணும். சரீரத்திலிருந்து மறுவப்பட்டு வெளியாகி கிறிஸ்துவோட நாம் சேரும். அதுக்கு தான் நம்ம காத்து தவித்து கொண்டு இருக்கிறோம், பிரசவ வேதனைப்படுகிறோம் என்று வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் எப்போ கிறிஸ்து வருவார், நாம் இந்த சரீரத்தை விட்டு போய் அவரோட சேர்ந்து கொள்ளலாம் என்று எத்தனை பேர் தவித்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வர்ணிக்கிற விதத்தில் இந்த உலகளாவிய சபையாகிய இந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுகிறதாக இங்கே காண்பிக்கிறார். அந்த பிரசவ வேதனைப்படுகிறதாகிய இந்த ஸ்திரீ ஒரு நாள் வரும், பிரசவ காலம் வரும். அப்பொழுது அந்த ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறாள். அது எங்கே? தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுதான் நம்ம 5வது வசனத்தில் பார்க்கிறோம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகையில நாம் எல்லாரும் கூட மறுரூபப்பட்டு அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருப்போம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், உலகளாவிய சபையினுடைய அங்கமாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சபையின் அங்கமாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜெய கிறிஸ்தவர்களாக, இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக, கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிறவர்களாக, ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்கிறவர்களாக, நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானையும் உலகத்தையும் நம்முடைய சரீர இச்சைகளையும் ஜெயித்து நாம் ஜெய கிறிஸ்தவர்களாக வாழும் பொழுதுதான் அந்த ஆண் பிள்ளை மாறி இந்த உலகத்தினுடைய உலகளாவிய இந்த சபையிலிருந்து நாம் வெளிப்பட்டு
கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அடுத்தபடியாக பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. அதாவது இப்போ வலு சர்பம் வானத்திலிருந்து இந்த ஜெயங்கொண்ட கிறிஸ்தவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு எடுத்து கொள்ளப்படுவதற்கு அந்த நேரத்தை எதிர்பார்த்து இந்த வலு சர்பம் நிற்குது. எப்போ இந்த பிள்ளையை வெளியே வரும், தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ள போவோம், அந்த நேரத்தில் நாம் அதை முழுங்கிடலாம், அப்படியே முழுங்கலாம். ஆனால் அது நடக்காது. ஏனென்றால் இந்த பிள்ளை பிறந்து தேவனிடத்தில் எடுத்துக்கொள்கிறப்படுகிற அந்த நேரம் கண்ணிமை பொழுது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இமை பொழுதிலே நாம் மறுரூபமாகி கர்த்தரோடு இருப்போம். அது இவன் கண்ணுக்கு தெரியாது. இந்த சாத்தான், வானமண்டலத்தில் இருக்கிற இந்த சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாது. இமை பொழுதிலே நாம் மறுரூபப்பட்டு நாம் அங்கே போய்விடுவோம். அதனால தான் மத்தேயுல சொல்றாரு, அந்த நேரமும் நாழிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இயேசுவானவரே சொன்னார், என்ன கேட்காதீங்கப்பா, எனக்கு தெரியாது, பிதாவானவருக்கு தான் அந்த நேரம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த நேரத்தை மிக சீக்ரெட்டாக வைத்திருக்கிறார். அந்த எடுத்துக்கொள்கப்பட அந்த நேரத்தை தேவன் சீக்ரெட்டாக வைத்திருக்கிறதன் காரணம், பிசாசினுடைய கண்களிலே படக்கூடாது. பிசாசினுடைய கண்களிலே படாமல் காத்து கொண்டு இருப்பான். ஆனாலும் இந்த பிள்ளையானது இமை பொழுதுல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு சேர்ந்துடும். அதற்கு பிறகு என்ன நடக்கும்னா, வானமண்டலத்தில் இந்த பிசாசு அப்படியே காத்துட்டு இருப்பான். அப்போ மிகாவேல் வானமண்டலத்தில் இருக்கிற இந்த சாத்தானையும் அவன் தூதர்களையும் அடித்து கீழே நொறுக்கி பூமியிலே தள்ளுவான். இனி அவர்களுக்கு வானமண்டலத்தில் இடம் கிடையாது. ஏன்னா வானமண்டலத்தில் யார் இருக்க போகிறது? கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும் வானமண்டலத்தில் அங்கே இருக்க போகிறார்கள். ஆகவே பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை, அவன் பூமியிலே தள்ளப்படுவான். பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. 9வது வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்வம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இனி வானமண்டலத்தின் பொல்லாத சேனை என்ற பேர் அவனுக்கு கிடையாது. ஏன்னா வானமண்டலத்தில் அவனுக்கு இனி இடம் கிடையாது. பூமியில தள்ளப்பட்டான். அப்போ பூமியில தள்ளப்பட்ட என்ன பண்ணுவான்னா, அப்போதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகிறது. அப்போ கிறிஸ்துவின் சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலிருந்து ஜெயங்கொண்ட கிறிஸ்தவர்களுடைய அந்த மீட்பு நடந்து அவர்கள் ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற அந்த சீக்ரெட் கம்மிங்கில் எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு இந்த இடத்துல ஆயத்தமில்லாமல் இருந்த, அதாவது 10 கன்னிகைகளை நாம் பார்க்கணும் இல்லையா, 5 பேர் ஆயத்தமாக போயிட்டாங்க, 5 பேர் விடப்பட்டாங்கன்னு. அந்த 5 பேர் விடப்பட்ட ஆயத்தமில்லாத சபையினுடைய மற்ற பகுதி இந்த பூமியில் இருக்கும். அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருக்கும். அப்போது பிசாசு கீழே இருப்பான். பிசாசு அவர்களை துன்புறுத்துவான். வெளிப்படுத்தல் 12 கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ இந்த பூமியில் ஆயத்தம் இல்லாமல் அப்படியே விடப்பட்ட கிறிஸ்துவ சபையினுடைய விடப்பட்ட ஆயத்தமில்லாத கன்னிகையாகிய சபையினிடத்தில் வலு சர்வம் யுத்தம் பண்ணுவான். அது எப்போ நடக்கும்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்கும். அவர்களை துன்புறுத்துவான். ஆனாலும் அநேகர் இரத்த சாட்சியாக மரித்து, கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இரத்த சாட்சியாக மரித்து மறுபடியும் கர்த்தரோடு சேர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்னும் அநேக காரியங்கள் இதை விளக்க வேண்டி இருக்கிறது. அநேக வசனங்கள் விளக்குவதற்கு உண்டு. ஆனாலும் இந்த சுருக்கமான நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்கு விளக்க முடியாது. அதனால் நான் சுருக்கமாக இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்திரீ, வலு சர்பம், ஆண் பிள்ளை. ஸ்திரீ உலகளாவிய சபை, அந்த ஆண் பிள்ளை ஜெய வீரர்களாகிய ஜெய
ஆயத்தமாக இருந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் வானத்தில் கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இங்கே வலு சர்ப்பம் அவர்களை எதிர்க்க காத்திருந்தது, ஆனாலும் கூட பிடிக்க முடியவில்லை. இப்போ இந்த கைவிடப்பட்ட சபையும் இந்த வலு சர்ப்பமும் பூமியில் இருக்கிறார்கள். இந்த கைவிடப்பட்ட சபையை வலு சர்ப்பம் துன்புறுத்த வரும்பொழுது கர்த்தர் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு. அநேகர் இரத்த சாட்சியாக மரித்து கிறிஸ்துவுக்குள்ளே போய் சேருவார்கள். கடைசியில் அடுத்தடுத்த அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, சாத்தான் எல்லாரும் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று நாம் வெளிப்படுத்தல நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் அந்த சந்திரன் என்று சொல்லப்படுகிற தேவ கிருபையில் நாம் நிற்கிறோம். இந்த கிருபையின் காலத்திலேயே நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு போய்விடுவோம். வருகைக்கு போன பிறகு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் இங்கே இருந்து பிசாசினுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் எப்பொழுதே நாம் சென்று விடுவது நல்லது. எரேமியா தீர்க்கதரிசி அப்பவே சொன்னார். எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இப்போ சமாதானமாக இருக்கு, கிருபையின் காலம், இதில் உன்னால் ஆயத்தப்பட முடியலன்னா யோர்தான் ஒரு வெள்ளம் வரும்பொழுது, அந்த கிறிஸ்து வரும்போது எப்படி நீ சமாளிப்ப, எப்படி உன்னை காத்துக்கொள்வாய் என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. இப்பொழுது தேவ கிருபையில் நாம் நிற்கிறோம், கிருபையின் காலத்தில் நிற்கிறோம். நாம் வேதத்தின் அடிப்படையில் வேதத்தை வாசித்து தியானித்து, பிரியமானவர்களே, நல்ல பிரசங்கங்களை கேட்டு இந்த உலக வாழ்க்கையினுடைய அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முன்னுக்கு வைத்து அதை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். இந்த கிருபையின் காலத்தில் நாம் ஓடிப்போவோம். காலாட்களாக நடந்து போகும்போதே நாம் ஓடிப்போவோம். அதற்கு பிறகு குதிரை ஓடும்போது எப்படி நம்மால் ஓட முடியும்? ஆகவே நாம் இப்பொழுதே ஆயத்தமாகி கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவோம். இன்னும் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய எல்லா 22 அதிகாரங்களையும் குறித்த விவரமான காரியங்களை புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். எளிதாக்கப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம், வாங்கி எல்லாவற்றையும் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தையும் கர்த்தாவே, சரீர சுகவீன பலவீனங்களை அப்புறப்படுத்தும். தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். எல்லாரையும் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.